அம்மா, அவ எங்க போயிட்டு வரா? அப்பா, எங்க போயிட்டு வரா? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, யாருமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு வரையா? யார கேட்டு போன? யார கேட்கணும்? உன் புருஷனை. அந்த மரியாதையை காப்பாத்ததான் இந்த வீட்டுல மருமகளா இருக்கேன். மருமகளா இருக்கிறவ நான் சம்பாதிச்சு போடுறத சாப்பிட்டுட்டு வீட்டோட இருக்கணும். என் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாருக்காகவும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. பின்ன ஏண்டி வேலைக்கு போற? உங்க சம்பாத்தியத்துல உங்களால சோறு தான் போட முடியும், அதுவும் அரை வயிற்றுக்கு. உங்களால வேற என்ன செய்ய முடியும்? வேற என்னடி பண்ணணும்? நான் தினமும் ஃபாரின் பவுடர் தான் பூசுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 100 ரூபாய். நான் எப்பவுமே ஃபாரின் சென்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். எனக்கு எப்பவுமே ஏசில இருந்து தான் பழக்கம். அதோட விலை 25,000 ரூபாய். நான் நேரத்துக்கு ஒரு டிரெஸ் போடுவேன், வேலைக்கு ஒரு கார்ல போவேன். அதெல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? இல்லையே. என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கத்தான் நான் வேலைக்கு போறேன். அப்ப உனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் இல்ல? ஷூர். நான் ஒண்ணும் பிச்சைக்கார வீட்டுல பிறக்கல. ஆனா ஒரு பிச்சைக்காரனா தான் கல்யாணம் பண்ணிருக்க. அவன் சம்பாதிக்கிற பணத்துல குடும்பம் நடத்துறவதான் பொண்டாட்டி. அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு 4 பேர் எங்களை பார்த்து கேவலமா பேசணும். அதுக்காக நீ வேலைக்கு போற. முடிவா சொல்றேன், பொம்பளையா லட்சணமா வீட்டோட இரு. உங்க வசதிக்காக, உங்க படிப்புக்காக உங்க தங்கச்சி பூ விக்க போலாம், உங்க அம்மா வீட்டு வேலைக்கு போலாம். அது தப்பு இல்ல. என் வசதிக்காக நான் வேலைக்கு போனா அது தப்பா? அப்படி வசதியா வாழ நினைக்கிறோம், உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. இங்கே ஏண்டி இருக்க? லைசன்ஸ் இருக்கு.